இந்த உலகத்திலேயே மிக பழமையான மதங்களில் ஒன்றுதான் யூத மதம். இந்த யூத மதத்தை பின்பற்றுகிறவர்கள்தான் யூதர்கள். இவர்கள் யெகோவா தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரே தெய்வ வழிபாடு கொண்டவர்கள். யூத மதத்தில் மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறவர் ஆபிரகாம். இவர்களுடைய புனித புத்தகத்தின் பெயர் தோரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகம் யூத மக்களின் மதம் சார்ந்த கொள்கைகள், தத்துவங்கள் மற்றும் கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. யூதர்கள் தாங்கள் மட்டும்தான் யெகோவா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற நம்பிக்கை உடையவர்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் இவர்களுடைய பரிசுத்த பூமியாகவும் மற்றும் தலைமை இடமாகவும் கருதப்படுகிறது. இந்த யூத மதம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யூதர்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் மற்றும் மோசே என்பவர்களின் காலத்தில் தோன்றினது என்று யூதர்கள் கருதுகிறார்கள். இந்த யூத மதத்தில் ஆர்த்தோடாக்ஸ் ஜூடாயிசம், ரிஃபார்ம் ஜூடாயிசம், கன்சர்வேட்டிவ் ஜூடாயிசம், ரீகன்ஸ்ட்ரக்ஷனலிஸ்ட் ஜூடாயிசம் என்கிற 4 பிரிவுகள் உண்டு. யூதர்களுடைய மரபு வழியாக வந்த சட்டங்கள் மற்றும் பழக்கவழக்கங்களை கண்டிப்பாக பின்பற்றுகிறவர்கள்தான் ஆர்த்தடாக்ஸ் ஜூடாயிசம். ரிஃபார்ம் ஜூடாயிசம் 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் உருவானது. இது ஜெர்மனியில் உள்ள யூத மக்களின் வாழ்க்கையில் சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மாற்றத்தை கொண்டு வர செயல்பட்டது. கன்சர்வேட்டிவ் ஜூடாயிசம் 19ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. இது யூத மதத்தில் உள்ள மேற்கத்திய கலாச்சாரத்தை முற்றிலுமாக அகற்றி யூதர்களின் புனித மொழியான எபிரேய மொழியின் முக்கியத்துவத்தை அவர்களுடைய வழிபாட்டு முறைமையில் ஏற்படுத்தியது. பெண்களும் யூத ரபியாக மாறலாம் என்பதை முக்கிய கொள்கையாக கொண்டு செயல்பட்டது. ரீகன்ஸ்ட்ரக்ஷனலிஸ்ட் ஜூடாயிசம் யூத மதத்தில் உள்ள பழைய மரபுகளை விட்டுவிட்டு புதிதாக உள்ள கலை மற்றும் அறிவியல் சிந்தனைகளை முக்கியத்துவப்படுத்தியது. இந்த யூத மதம் சில புனித மத அடையாளங்களான தாவீதின் நட்சத்திரம், விளக்குத்தண்டு, இசைக்கொம்பு, கற்பலகை, தொங்கல்கள் போன்றவற்றை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த யூத மதத்தின் அடையாள சின்னங்களை அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் காண்போம்.